தமிழ்நலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு நமது அன்றாட வாழ்க்கையில் வாழ்வியல் மாற்றங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏகப்பட்ட மன இறுக்கத்தால் பாதிக்கப்பட்டு நம்ம எல்லோரும் இருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம யார்கிட்ட போனாலும் சாதாரண இப்போ ஒரு பாமரனில் இருந்து மருத்துவர் வரைக்கும் எல்லாருமே கொடுக்குற அட்வைஸ் மனசை ரிலாக்ஸாக வச்சுங்க, மன இறுக்கத்தை குறைச்சிங்கன்றாங்க. அதுக்கு நம்ம சொல்லும்போது ஏகப்பட்ட இடத்துல நமக்கு சஜஷனாக சொல்கிறது, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்களேன்ற மாதிரி ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. மெடிடேஷன்னா என்ன? மெடிடேஷன்னா மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்டது மேலே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கவனம் சிதறாமல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் இந்த மாதிரி நான் மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு தலைவலி அதிகமாகுது, அடுத்து ஞாபகம் அதிகமாக மறக்குது, ஞாபகம் மறதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 கண்டிஷன் சொல்லிவிட்டு பேஷண்ட் அதை கன்டினியூ பண்ண முடியாமல் அதிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ மெடிடேஷன்னா என்ன, அதை நம்ம பற்றி இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல மெடிடேஷனாக நம்ம என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மனம்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். மனம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஐம்பொறிகள்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஐம்பொறிகள் மூலிமா நம்ம எந்தெந்த விஷயத்தை நம்ம அறிஞ்சிக்கிறோமோ, நம்ம அந்த அறிந்த விஷயங்களோட பதிவு தான் மனம். அதாவது அந்த கலெக்ஷனான மொத்த ஸ்டோரேஜ் தான் மனம் சொல்கிறோம். ஸோ அந்த மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குரங்குன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட போன உடனே நம்ம கொம்பு எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்துட்டு நீ கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது பண்ணுமோ, அது கண்ட்ரோல் ஆகாது. ஸோ முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டை வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணோன்னா ஒரு அமைதியான சூழ்நிலையில் நம்ம ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்ம அமைதியாக உட்காரும்போது நம்ம கண்ணு மூடிட்டு உட்காரோம். ஸோ அந்த நேரத்தில் உட்காந்த உடனே நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்காமல் நம்ம மைண்டில் என்னென்ன தாட்ஸ் வருது, எண்ணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மைண்டு நம்மளை ஒருத்தர் வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது கவனிக்கும்போது அதோட நினைவுகளை அது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த எண்ணங்கள் நம்ம கண்ணு மூடி பார்க்கும்போது ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம், ஏன் ரொம்ப நேரம் கூட ஆன மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஒரு சின்ன நிமிஷம் போகிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம ரெகுலராக அதை பண்ணும்போது அந்த எண்ணங்கள் குறைஞ்சி ஒரு வெறுமையான திரை மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம மைண்டை ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணோன்னா அது நமக்கு சக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது. இந்த வீடியோவில் நம்ம மெடிடேஷன் பண்ணுறதால நமக்கு வர சின்ன சின்ன பாதிப்புகள் என்ன, அது எப்படி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ்நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.